ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குட்டச்சி அஃபிஷியல். எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து துர்கா வந்து சமைக்க போகிறாங்களா, பிரியாணி செய்ய போகிறாங்களா, எல்லாமே வாங்கி வந்து இப்போ தான் தந்தேன். அப்போவே வீடியோ எடுக்கலாம் நினச்சேன், தனியாக தான் போனேன். அதனால் இப்படி வண்டியில் போய் வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில. எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் குட்டி. சொல்லிட்டேனே நான். சரி பேசு. சகோஜ் அவங்க சமைக்கிறத பார்க்கலாம். சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாமா? பாருங்கள், இது வந்து சிக்கன், அரிசி, மசாலா, தக்காளி அவங்க வந்து தட்டு வச்சுட்டாங்க, ரெடியாக ஆகிட்டாங்க. இப்போது அவ்வளோதான், இப்போ பண்ண போகிறாங்க. ஆரம்பித்தோடனே போடுற வீடியோ. அந்த அம்மா அரிசி போட்டுக்கிறாங்க. நான் வந்து ஜாலியாக பத்துன்னு வரேன். கூட சீக்கிரமாக பிரியாணி செஞ்சாங்கன்னா சாப்பிட்லாம். ஓகே, பார்ப்போம்லாம் கதை நடக்குது இன்னைக்கு. அவள் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சமைக்கிறதுக்கு. முட்டை கொதிச்சுன்னு இருக்குது. அரிசி வந்து ஊறின்னு இருக்குது. துர்கா வந்து அரிஞ்சின்னு இருக்குது. சத்தி வந்து பேசின்னு இருக்குது. வீடியோ ஆனில் இருக்குது. அவள் தான், நம்ம போய் என்ன நடக்குது பார்ப்போம். துர்கா, பாருங்க, ஹைட்டு பத்தலை. துர்கா ஹைட்டு பத்தலை, அதனால நின்று வரா. துர்கா ஹைட்டு பத்தலையா? எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கி தக்காளி போடணும். அது வரைக்கும் நம்ம போய் தக்காளி அரையலாம். வாங்க. கிள்ளின்னு இருக்கும், வெங்காயம் வதங்கின்னு இருக்கு, தக்காளி அரிஞ்சாச்சு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, அப்புறம் வந்து தக்காளி போட்டு அது வதங்கிட்டோடனே மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டோங்களா. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கவர் மாறினே இருக்கும் போலியே. வெங்காயம் வதங்கிடுச்சு, அதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். போட்டு அப்புறம் அதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தக்காளி போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டிருக்கேன் பாருங்கள். தக்காளி போட்டு முச்சட்டி இது வதங்கணும். பாருங்க, புதினா போட்டாச்சு. புதினா போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து மசாலாலாம் சிக்கன் போடணும். சிக்கன் இன்னும் இது பண்ணவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆளும் இல்லை. இதோ வந்துட்டாரு, அம்மா இறங்கிட்டாங்களாண்டோ. பாருங்க, அரிசி தொந்து பாருங்க. இதுங்க அரிசி தொல்லமா அப்படி மண்டியை வீக்கல.
அவ்வளோதான் எப்படியோ எல்லாமே பண்ணியாச்சு, கொஞ்சம் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. இதெல்லாம் என்ன நடக்குது நெக்ஸ்ட்டு? சிக்கன் போடுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல பாருங்க, என்னால் வதக்க முடியலன்னு சொல்லி. சத்தி வா சத்தி. அவ்வளோதான் இப்போ அது கொஞ்சம் வெந்துச்சுன்னா முடிஞ்சிடும். இங்கே வந்து அதுக்குள்ளே அரிசி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வரும். ஆமாம் எத்தனை வருவேன் எவ்வளோ இப்போ பிரியாணி வாசனை வருகிறதா? இல்லையே, எனக்கு வருதுடா. இல்லையே. ஏய் ஓ இந்த காட்டவா? ஹாய் சொல்லு, எடி நிற்கிறான். ஹாய் சொல்லாம ஹாய் சொல்லாம ஹாய் சொல்லு. ஏய் பாய் சொல்லாத, சரி முடிச்சு பாய் சொல்லு. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தியோட தம்பி. அப்படியே சக்தி மாதிரியே இருப்பான் பாருங்க. இங்கே வாடா தர்ஷன், இப்படிக்காவா பாருங்க, சக்தி மாதிரியே இருப்பான். நம்ம எல்லாம் சொல்லுமோ எல்லாம் செய்வான். கீழே கொஞ்சம் தரையை தொட, தரையை தொடு. மேலே அந்த பாண்டாவை தொடு, அந்த பாண்டாவை தொடு, பாண்டாவை குத்து. எல்லாம் சொன்னாலும் செய்வான். சரி அழு. உங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா என்னடா பண்ணுவேன்? ஒரே ஐயோ அதுதான். வந்து பாருமா இதை. அப்படியோ பிரியாணி வந்து முடிஞ்சிச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, எக் ரெடி ஆகிடுச்சு, பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்கிறோம், பார்க்கலாம். எப்படி இருக்குது துர்காவோட கை பார்ப்போம், எப்படி இருக்குது பார்ப்போம். எப்படியோ செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா தான் இருக்குது. துர்கா செய்வோம். துர்கா பேசுடி, சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிரியாணி செஞ்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. உங்களோட தான் இருக்கோம் நாங்கள், அதால் நல்லா தான் இருக்குது. நான் செஞ்ச சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.